இந்த ஹிஸ்டரி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. அபிராமி கொலை வழக்குல இந்த தீர்ப்பு கொடுத்து முடிக்கப்பட்டிருக்கு. வாழ்நாள் சிறை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு. எல்லாரும் இதுல வரவேற்பு கொடுக்குறாங்க, அதாவது அதிகமானவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம். இந்த வழக்கு பத்தி நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுக்கே தெரியும். தன்னுடைய 2 குழந்தைகளை அவங்க கொண்டு இருக்கிறாங்க. கள்ளக்காதலனோடு எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கையை நடத்துறதுக்காக கணவனுக்கும் விஷம் வைத்து உணவுல காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நேரம் ஆக ஆக அது சாத்தியம் இல்லாம போயிடுச்சு. அன்னைக்குன்னு பார்த்து கணவர் கொஞ்சம் தாமதமா வீட்டுக்கு வந்திருக்காரு. அதனால அந்த கணவர் தப்பிச்சிருக்காரு. அப்புறம் இது ஒரு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு அப்புறம் அபிராமி கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது கள்ளக்காதலனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு 7 வருடங்களுக்கு பிறகு தற்பொழுது வாழ்நாள் சிறை அப்படின்னு அந்த 2 பேருக்குமே இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். இப்ப இந்த வாழ்நாள் சிறை அப்படிங்கிற அந்த தீர்ப்பு கொடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம், இதுதான் நமக்கு கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது. ஏன்னா வாழ்நாள் சிறை அப்படின்னு சொல்லும் பொழுது குற்றவாளி எந்த விதமான தவறுகள் செய்திருந்தாலும் மிக நிச்சயமாக அவனுக்கு அந்த வாழ்நாள் சிறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தண்டனையை கொடுக்கும் பொழுது அவன் எந்த குற்றம் செஞ்சிருக்கட்டும் அதை விட அதிகமான ஒரு தண்டனையாகத்தான் அது இருக்கும். அது நமக்கே தெரியும். அப்ப ஒரு ஜனநாயக நாட்டுல இது மாதிரியான ஒரு தீர்ப்புகள் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நிமிஷம், இப்ப நான் சொல்லும் பொழுது என்ன இவர் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். நம்ம மிக நிச்சயமா இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசவே இல்லை. இவங்களை தண்டிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா மிக நிச்சயமாக இவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய ஒரு எண்ணமும் கூட. அப்ப நம்ம எதை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த வாழ்நாள் சிறை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இந்த குற்றவாளிகளுக்கு வாழ்நாள் சிறை அப்படின்னு கொடுக்கும் பொழுது பாதிக்கப்படக்கூடியது இவர்கள் மட்டுமல்ல, இவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஏன்னா சிறை தண்டனை அப்படிங்கிறது வெளியில நீங்க எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு 4 செவத்துக்குள்ள நம்ம முடக்கப்படும் பொழுதுதான் நம்ம வெளியில எவ்வளவு சுதந்திரமா இருந்தோம். உண்மையிலேயே சிறைக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த இடம் தான் சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அனுபவம் கொண்டவங்க கிட்ட அது விஷயமா நீங்க பேசுனீங்கன்னா தெரியும். ஏன்னா சிறைங்கிறது வெறுமனே அந்த 4 செவத்துக்குள்ள அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தாண்டி நீங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எழுந்திருக்கணும், குறிப்பிட்ட நேரத்துல தூங்கிடணும். இந்த நேரத்துலதான் உங்களுக்கு உணவு கொடுப்போம். அதுவும் உணவுகள் இப்படித்தான் இருக்கும், உப்பு சப்பு இல்லாம. இதை நீங்க வாழ்நாள் முழுக்க சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயங்கள். தவிர அந்த சிறையில அந்த கழிவறை அது எல்லாருக்குமே தெரியும், திறந்த வெளியா தான் இருக்கும். எல்லாரும் பார்க்கிற நிலையில தான் அங்க கழிப்பறையை பயன்படுத்த முடியும். இந்த சிறை கொட்டைக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 5 பேரோ அல்லது 7 பேரோ 8 பேரோ 12 பேரோ கூட இருப்பாங்க. அப்ப ஒருத்தர் கழிவறையை பயன்படுத்தும் பொழுது அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த நேரத்துல வரக்கூடிய அந்த சத்தம், அப்புறம் அந்த துர்நாற்றம், இதெல்லாம் மற்றவங்களை சங்கடத்துக்கு உள்ளாகும், அவர்களுக்கும் கூட சங்கடத்துக்கு உள்ளாகும். ஒருவர் சாப்பிடும் பொழுது இன்னொருத்தர் கழிவறையை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை அங்க எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வாழ்நாள் முழுக்க அவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்துகிட்டு. அப்ப இந்த வாழ்நாள் சிறை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக அது ஏற்புடையதா அப்படின்னு சொன்னா இது சரியா தவறா அப்படின்னு சொன்னா இது தவறுங்கிறத விடவும் சரியில்லை அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். ஜனநாயக நாட்டுல கருத்து சுதந்திரம் உண்டு அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த பதிவையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக சர்வாதிகார நாடுகள்லயும் மன்னராட்சி நடக்கக்கூடிய நாடுகள்லயும் கொடுக்கப்பட்ட தீர்ப்பாக மட்டுமே இந்த தீர்ப்பை நம்ம பார்க்கிறோம். எது? இந்த வாழ்நாள் சிறை. ஆனால் ஒரு 15 ஆண்டு காலமா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா குற்றவியல் தண்டனைகள்லயும் பெரும்பாலும் வரக்கூடிய தீர்ப்பு வாழ்நாள் சிறை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த வாழ்நாள் சிறை அப்படின்னு சொல்லும் பொழுது வாழ்நாள் சிறை அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்திய தண்டனை சட்டத்துல இடம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்தது. அப்ப நமக்கு தெரிந்த வழக்கறிஞரிடம் நம்ம கேட்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, செக்ஷன் 1 தான், அதாவது இந்த ஆயுள் சிறை அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த செக்ஷன் 1 தான். ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய இடம், அந்த நுணுக்கம் 2 விதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தெளிவா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குற்றவியல் சட்டப்படி ஒருத்தனுக்கு தண்டிக்கிறாங்க, உனக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, வெறும் ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 7 வருஷம் கழிச்சோ 8 வருஷம் கழிச்சோ 9 வருஷம் கழிச்சோ அல்லது 14 வருடம் கழித்தோ நன்னடத்தை காரணமாக அவர் வெளியே வந்துட முடியும். ஒரு அண்ணா பிறந்த நாளுக்கு, பெரியார் நினைவு நாளுக்கு, திருவள்ளுவர் தினத்துக்கு, அந்த பொங்கல், தீபாவளி மாதிரியான நாள்ல அந்த நன்னடத்தை காரணமாக விடுவிக்கப்படக்கூடிய அந்த கைதிகள் பட்டியலில் இவரும் வந்துருவார்.
ஏன் அப்படின்னா இவருக்கு வந்து வாழ்நாள் சிறை கொடுக்கப்பட்டது. அப்போ வாழ்நாள் முழுக்க இவர் உள்ள இருக்கிறாரு. இப்போ 7 வருஷத்துல அவர் வந்து ரொம்ப நல்லவரா மாறிட்டாரு, இல்ல அதிகபட்சம் 14 வருஷம் உள்ள இருந்துட்டாரு, ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து வெளியே வந்துட முடியும். ஆனா அதே செக்ஷன்ல நீதிபதி வந்துட்டு சாகும் வரை இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்திட்டார் அப்படின்னு சொன்னாக்க அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கான தண்டனை சாகும் வரையிலேயே உள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். இப்ப அபிராமி வழக்குலையும் கொடுக்கப்பட்ட தீர்ப்புல இந்த அபிராமியும் அவருடைய காதலனும் சாகும் வரை இந்த சிறையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தீர்ப்பு. இப்ப இவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு 100% இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்கணும். சரி, இவங்க வந்து உள்ள இருக்கிறாங்க, வயசானவங்களா மாறிடுறாங்க, 60 வயசை தாண்டுது, 65 70 வயசு வருது, அப்ப இப்பயாவது இவங்க வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, இவங்க உள்ளே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்கிறோம். ஜெயில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், அந்த சாப்பாடு வகைகள் கூட ரொம்ப கொடுமையா தான் இருக்கும், வாயில வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து நினைச்ச நேரத்துல தூங்க முடியாது, எழுந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில அங்க இருக்கும் பொழுது எல்லாருக்கும் முன்பாகவே நீங்கள் கழிவறையை பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க செஞ்ச குற்றத்தை விடவும் தண்டனை அதிகம்ங்கிற மாதிரி தான். இப்ப ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 7 பேர் விடுதலை அடையணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அவர்கள் செஞ்ச குற்றத்தை விடவும் தண்டனை அதிகமானதாக இருந்தது. கிட்டத்தட்ட 30 வருடங்களை தாண்டி அவர்கள் உள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்களுடைய தொடர் அந்த குரல்கள் மூலியமாக பல அமைப்புகள் நடத்தின போராட்டங்கள் காரணமாக அவங்க கடைசியில விடுதலை அடைந்தார்கள்ங்கிறத பாக்குறோம். அப்ப நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குற்றவாளிகள் குற்றம் புரியுறாங்க, அதுக்கேத்த தண்டனையா இருக்கணும், அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான். அப்ப அபிராமி 2 குழந்தைகளை கொன்னுட்டார், தான் பெத்த குழந்தைகள் தான், பல பேர் குழந்தைகள் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 2 குழந்தைகளை சுலபமா கொன்னுட்டாங்க, கணவரையும் கொல்றதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அபிராமி இன்னொருத்தனோட அந்த கள்ள உறவு வைத்துக் கொள்வதற்காகத்தான் இதை வந்து அவங்க செஞ்சாங்க, அதனால இந்த தண்டனை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நம்ம வந்து இந்த வாழ்நாள் சிறைங்கிற இந்த ஒரு தண்டனையை பத்தி இப்ப நம்ம பேசுறோம்ல, அப்ப நம்ம வந்து இவங்களுக்கு ஆதரவா பேசுறோமா அப்படின்னா இல்ல. அப்ப இவர்களுக்கு வந்து சரியான தண்டனை எதுவா இருக்க முடியும் அப்படின்னா மரணம். அந்த மரணத்தை தான் இந்த இடத்துல வந்து தண்டனையா கொடுத்திருக்க வேண்டும். மரண தண்டனை தான் இது போன்ற குற்றவாளிகளுக்கு மிகச்சரியான தண்டனையாக இருக்கும். ஆனால் வாழ்நாள் சிறை அப்படின்னு வைக்கும் பொழுது இங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அவர்கள் மட்டுமே பாதிக்கப்படல, அவர்களுடைய குடும்பமும் இங்க பாதிக்கப்படுதுங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஒரு வழக்குல ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னு முடிவு செய்யப்படுறார், அவர் ஒரு கொடூரமான குற்றத்தை தான் செஞ்சிருக்கார், மாற்று கருத்து கிடையாது. அப்ப அவருக்கான சரியான தண்டனை மரணமாகத்தான் இருக்கும். மரண தண்டனைன்னு கொடுத்து தீர்ப்பு முடிச்சு விட்டுட்டு அவருக்கும் அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா அவர் சார்ந்த குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க 1 வருடத்திலேயோ 2 வருடத்திலேயோ அதுல இருந்து மீண்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம், அதிகபட்சம் 5 வருஷம். அதுக்கப்புறம் அவங்க அந்த குடும்பம் வந்து மீண்டுடும், ஒரு புது வாழ்க்கை பாதையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அவங்க வந்து இதுதான் நம்மளுடைய விதி, அது நடந்து முடிஞ்சிருச்சு, இனி நம்மளுடைய வேலையை பார்ப்போம், நம்மளுடைய வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்னு வந்து அவங்க வந்து அதுல இருந்து கடந்துட முடியும். ஆனால் வாழ்நாள் சிறை அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்கள பெத்தவங்க இருப்பாங்க, அவங்களுடைய மற்ற சொந்தங்கள் இருக்கும், கூட பிறந்தவங்க இருப்பாங்க, இவங்க யாருமே ஒரு தெளிவான முடிவை தங்களுடைய வாழ்க்கைக்கு எடுக்க முடியாத சூழ்நிலையில உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க ஒரு கவலையாவே பதிவு செய்கிறோம். பொதுவாகவே ஒரு நீண்ட நாள் சிறையில இருக்கக்கூடியவங்களுடைய குடும்பங்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க அடையக்கூடிய அந்த வேதனை தெரியும். குற்றவாளிகள் தான், ஆனா கூட பிறந்துட்டாங்க, பெத்துட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க ஒரு இடத்துல வாடிக்கிட்டு இருக்கும்போது இவங்களால சந்தோஷமாலாம் இருந்துகிட்டு இருக்க முடியாது. அப்ப வாழ்நாள் சிறை அப்படிங்கிறது அவர்களை குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளிகளை மட்டும் வீழ்த்தவில்லை, இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்குறது, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும். இது போக அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய அது கூட பிறந்தவங்களுடைய திருமணங்கள் கூட இதனால தடைப்படுது, கல்விகள் தடைப்படுது, இவங்களால நிம்மதியா படிக்க முடியல, வேற எங்கேயும் கல்லூரியில போய் சேர முடியல, யார் என்னன்னு டீட்டெயில் கேட்கும் போது பிரச்சனை வருது. அப்படிங்கிறதுனால இவங்க எல்லா தரப்புலையும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். அபிராமியே எடுத்துக்கோங்க, அவங்க குடும்பத்துல இவங்க வந்துட்டு குற்றம் செஞ்சுட்டு உள்ள போயிட்டாங்க. இப்ப இவங்களுடைய சகோதரன் தம்பி என்ன நடந்திருக்கு, ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கிறார்,
கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த நிலைக்கு போயிட்டாங்க. அதாவது நிச்சயதார்த்தம் நடக்கிற அன்னைக்கு இவர் வந்துட்டு இவருடைய தம்பி, அபிராமுடைய தம்பி தான் இவர்னு தெரிஞ்ச உடனேயே நிச்சயதார்த்தம் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால என்ன ஆச்சு? அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, இந்த நீண்ட நாள் சிறையில ஒருத்தவங்க தள்ளப்படும் பொழுது பாதிக்கப்படுவது அந்த குற்றவாளிகள் மட்டுமல்ல. லாஜிக் படி பார்த்தா சரி, அவங்களாவது எப்படியாவது போறாங்க. ஆனா அந்த குடும்பம் என்ன தவறு பண்ணுச்சுங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. ஆகையினால இந்த வாழ்நாள் சிறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயக தேசத்தில் தீர்ப்பாக கொடுப்பதுங்கிறது அது ஜனநாயகத்தை நேசிக்கும் நம்மை போன்றவர்களுக்கு ஒரு நெருடலாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. அது நீண்ட நாளாகவே இது சம்பந்தமா பேசணும் அப்படின்னு நம்ம நினைச்ச ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி சர்வாதிகார நாடுகள்லயும் மன்னராட்சி நாடுகள்லயும் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது அப்படின்னு நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்மளுடைய நாட்டுல கூட இந்த குற்றவியல் தண்டனை அப்படிங்கிற பேர்ல வாழ்நாள் சிறைன்னு தீர்ப்புகள் வர்றதுங்கிறது மிக நிச்சயமாக நமக்கு ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய குற்றத்தை செய்தவர்களுக்கு மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்ப்பு உண்மையிலேயே மிக சிறந்ததா இருக்கும். அப்ப மரண தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வரும் பொழுது அந்த வழக்கும் நடத்தி முடிக்கப்பட்டு விடுகிறது, இந்த குற்றவாளிகளுடைய வாழ்க்கையும் முடிக்கப்பட்டு விடுகிறது. இதன் காரணமாக ஒரு 5 வருடத்தில் இவர்களும் மீண்டு விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் சரியான ஒரு தண்டனையாக இருக்குமே தவிர, இது காந்தி பிறந்த தேசம், இது சமாதான பூமி, இது ஆன்மீக பூமிங்கிற பேர்ல ஒருத்தரை நாங்க கொல்ல மாட்டோம், அவர் குற்றவாளியாவே இருந்தாலும் அப்படிங்கிற பேர்ல அவரை வாழ்நாள் முழுக்க சிறைப்படுத்துவதன் மூலயமாக பாதிப்புக்கு உள்ளாவது அந்த குற்றவாளிகளும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் தான். ஆக இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர, இந்த பதிவு மிக நிச்சயமாக குற்றவாளிகளுக்கு ஆதரவானது கிடையாதுங்கிறது முழுசா பார்த்தவர்களுக்கு மிக சரியாக புரிந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அப்ப எதிர்காலத்துல இது மாதிரியான தீர்ப்புகளை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம், இறைவன் நாடினால் அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேயர்களே.